அன்னியோங் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நெவர் கான் அப்படின்ற சைனீஸ் மூவி பார்க்க போறோம். டிஃப்ரெண்டான லாங்குவேஜஸ்ல டிஃப்ரெண்டான மூவிஸ் பார்க்கறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்வு. உங்கள எத்தனை பேருக்கு கிறிஸ்துவ தெரியும் தெரியல. எனக்கு கிறிஸ்துவ ரொம்பவே பிடிக்கும். அவரை ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதை இந்த வீடியோவோட லாஸ்ட்ல சொல்றேன். இப்போ படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லயே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் பீஜிங்ல யாரையோ தேடிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் இருக்க இந்த டைம் பாத்தீங்கன்னா 2015. அப்படியே பிளாஷ்பேக்ல 2007ல நடந்ததை நமக்கு காட்டுறாங்க. 2007ல ஹீரோயின் ஹை ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணா இருக்காங்க. இப்பதான் புதுசா ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி அந்த ஸ்கூலுக்கு ஹீரோயின் போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்படியே ஸ்கூல் கேம்பஸ்ல லா 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 அப்படின்னு நடந்து போயிட்டு இருக்க அந்த பக்கமா ஜொயின்னு போன ஒரு பைக்காரன் ஹீரோயின் மூஞ்சிலேயே தண்ணி அடிச்சுட்டு போயிடுறான். ஹீரோயினும் கடுப்பாகி யாரா அவன் அப்படின்னு அந்த பைக்கை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. நம்ம எல்லாருமே கெஸ் பண்ண மாதிரி அந்த பைக்ல இருந்து இறங்குறது நம்மளோட ஹீரோ. ஹீரோ ஹெல்மெட்டை கட்டிட்டு அப்படியே ஸ்டைலா திரும்ப ஹீரோயின் எதுக்காக என் மூஞ்சில தண்ணி அடிச்சேன்னு ஹீரோ கிட்ட சண்டைக்கு வராங்க. ஆனா ஹீரோ ஹீரோயினை கவனிக்கல. பின்னாடி பாக்குறாரு. என்னன்னு பார்த்தா தூரத்துல கொஞ்சம் பசங்க பேஸ்பால் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்களோட பால் அப்படியே பறந்து வர ஹீரோ அதை கேட்ச் பண்ணிடுறாரு. ஹீரோ அதை பிடிக்கலன்னா அது ஹீரோயின் மூஞ்சிலேயே பலமா அடிச்சிருக்கும். இப்படி ஹீரோ அவரோட ஹீரோயிசத்தை காட்டிட்டு அங்கிருந்து போயிட ஹீரோயினும் எதுவும் பேச முடியாம அவங்களோட கிளாஸ் ரூமுக்கு போயிடுறாங்க. இதுக்கப்புறமாச்சு ஹீரோவோட மூஞ்சில முழிக்கவே கூடாதுன்னு ஹீரோயின் யோசிச்சுட்டே கிளாஸ் ரூமுக்கு வந்தா ஹீரோயினோட பின்னாடி சீட் ஹீரோவோடது. ஆனா ஹீரோ பெருசா ஹீரோயினை கண்டுக்கல. இப்படியே கொஞ்ச நாள் போயிடுது. கிளாஸ்ல டெஸ்ட் வச்சிருப்பாங்க போல. அந்த டெஸ்ட் பேப்பரை ஒரு நாள் எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அப்ப ஹீரோ எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்காரு. ஹீரோயின் எல்லாத்துலயுமே ஜஸ்ட் பாஸ் ஆகியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோக்கு அழகு மட்டும் இல்ல, அறிவு மட்டும் இல்ல, பணமும் அதிகமா இருக்கு. ஏன் நம்ம ஹீரோவை மிஸ்டர் பெர்ஃபெக்ட் அப்படின்னே சொல்லலாம். அவர்கிட்ட பணம் இருக்கு, அறிவு இருக்கு, அழகு இருக்கு. ஸ்போர்ட்ஸ்ல கூட ஹீரோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தான் வருவாரு. ஹீரோ எவ்வளவு நல்லா ஸ்போர்ட்ஸ் விளையாடுவாரு அப்படின்றத ஹீரோவோட இன்ட்ரோ சீன்ல ஒரு பால் பிடிச்சதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்ப கதைக்குள்ள வருவோம். ஹீரோ ஹீரோயின் கிட்ட நீ என்ன எல்லாத்துலயும் ஜஸ்ட் பாஸ் ஆகியிருக்க, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோயின் உன்னோட ஹெல்ப்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா ஏஞ்சி போறாங்க. இப்ப ஹீரோ சும்மா இல்லாத ஹீரோயின் கிட்ட சிலுமிஷம் பண்றதுக்காக ஹீரோயின் கையில இருக்க புக்கை வாங்கிடுறாரு. ஹீரோயின் அதை ரிட்டர்ன் வாங்கறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ கையில இருந்து அதை வாங்க முடியல. அதுக்குள்ள அந்த புக்குக்குள்ள இருந்து மென்ஸ்ட்ரேஷன் பேட் ஒண்ணு கீழே விழ ஹீரோயின் காண்டாகி ஹீரோவை பலார் நடிச்சுட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. ஹீரோவும் அவரோட தப்ப புரிஞ்சுக்கிட்டு ஃபீல் பண்றாரு. ரெஸ்ட் ரூம்க்கு எல்லாம் போயிட்டு ஹீரோயின் அகைன் கிளாஸ் ரூம்குள்ள வந்து உட்கார ஹீரோ ஹீரோயின் கிட்ட சாரி கேட்கலாம் ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோயின் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. உடனே ஹீரோ ஹீரோயினோட சேர அவரோட காலால இடிச்சு ஹீரோயினை கூப்பிட ட்ரை பண்ண ஹீரோயின் அதனால இரிட்டேட் ஆகி அவங்களோட சேர் காலை எடுத்து ஹீரோ கால் மேலேயே வச்சிடுறாங்க. ஹீரோவும் வழியில கட்ட நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட ஸ்கூலோட காரிடார்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட வராரு. ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட உன்னால இவனோட கால்ல பலமா அடிபட்டுச்சு, இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம், அதுக்கான செலவு உன்னோட தான், ஒழுங்கா காசை கொடு அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் காசு கொடுக்குறாங்க. ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் சேர்ந்துகிட்டு ஸ்கூல்ல இருக்க மொத்த பேருக்குமே ஓசியில சாப்பாடு வாங்கி தராங்க ஹீரோயினோட காசுல. இந்த விஷயம் தெரிஞ்சு கடுப்பான ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஹீரோ கிட்ட வந்து ஹீரோயின் ரொம்பவே கஷ்டப்பட்டு வீட்டுல கொடுத்த காசெல்லாம் சேர்த்து வச்சு அவளோட மொத்த செலவையுமே இந்த காசுல தான் பாத்துட்டு இருக்கா. ஆனா நீங்க இதை இப்படி தண்ணி மாதிரி செலவு பண்றீங்களே அப்படின்னு திட்டிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோ தான் ரிச் ஆச்சு. அதனால ஹீரோயின் காசு மட்டும் இல்லாத அவரோட கை காசெல்லாம் போட்டு ஹீரோயின் கிட்ட அதை ரிட்டர்ன் பண்றாரு. ஆனா ஹீரோயின் இதெல்லாம் என்னோட காசு கிடையாது, உங்களோட காசு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஹீரோவோட காசை ஹீரோ கிட்டே ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல மொட்டை மாடியில நின்று ஹீரோயின் தனியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு வந்த ஹீரோ என்ன ஆச்சுன்னு கேட்க ஹீரோயின் மார்க்கு கம்மியாயிடுச்சுல, அதை நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோவும் இதுதான் உன் பிரச்சனையா, கவலையை விடு, இதுக்கப்புறம் நான் உனக்கு சொல்லி தரேன், டெய்லியுமே ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மொட்டை மாடிக்கு வா அப்படின்னு சொல்லி டெய்லியுமே ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மொட்டை மாடியில ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா படிக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு கிளாஸ்ல ஒரு டெஸ்ட் நடக்குது. அதுல ஹீரோயின் நிறைய மார்க் எடுக்கிறாங்க. இதை பார்த்து ஹீரோயின் ஹீரோ ரெண்டு பேருமே சந்தோஷப்படுறாங்க. இப்படி ஒன்னா சேர்ந்து படிச்சதுனால ஹீரோயினும் ஹீரோவும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிடுறாங்க. ஆனா டெஸ்ட் முடிஞ்ச கையோட ஹீரோயின் ஒரு 2-3 நாள் ஸ்கூலுக்கே வரல. ஹீரோவும் ஹீரோயின் இன்னைக்கு வருவாங்க நாளைக்கு வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோயின் எப்பதான் வருவாங்கன்னு ஹீரோ ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்க அவங்க ஹீரோயின் வந்துட்டா ஊர்ல இருந்து, ஆனா அவ ஹாஸ்டல்ல இருக்கா, இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோவும் குடுகுடுன்னு ஹாஸ்டலுக்கு ஓடி போய் ஹீரோயின் ரூம் கதவை தட்டுறாரு. ஹீரோயின் லைட்டா கதவை ஓபன் பண்ணி என்னாச்சுன்னு கேட்க ஹீரோ நான் எதனா தப்பு பண்ணிட்டேன்னா நீ என்ன அவாய்ட் பண்றியா அப்படின்னு கேட்க ஹீரோயின் அதெல்லாம் இல்லை, இதுக்கப்புறம் என்ன பார்க்காத, என் கூட பேசாத அப்படின்னு சோகமா சொல்லிடுறாங்க. ஆக்சுவலா ஹீரோயினோட அப்பா இறந்துட்டு இருப்பாரு. அதை நினைச்சு ஹீரோயின் சோகமா இருக்காங்க. இந்த விஷயம் ஹீரோக்கும் தெரிஞ்சிடுது. ஆனாலுமே ஹீரோயின் சொன்ன வார்த்தைக்காக ஹீரோ அதுக்கப்புறமா ஹீரோயின் முன்னாடி வராதவே இருக்காரு.
இப்படி 2 வருஷம் போக ஸ்கூல்ல எல்லாருமே முடிச்சிடுறாங்க. ஸ்கூல்ல ஃபேர்வெல் பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே ஹேண்ட்ஸமா இருக்க நம்ம ஹீரோ இன்னுமே ஸ்மார்ட்டா ரெடி ஆகி ஃபேர்வெல் பார்ட்டிக்கு வராரு. அப்ப அந்த இடத்துல ஹீரோயின் வந்திருக்கத ஹீரோ பாக்குறாரு. சரி, இதுக்கப்புறமாவும் ஹீரோயின் கிட்ட பேசாம இருக்க கூடாது, அவகிட்ட பேசலாம் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட போயிட்டு என் கூட டான்ஸ் ஆட வரியான்னு கேட்க ஹீரோயினும் ஹீரோ கூட டான்ஸ் ஆடுறாங்க. கொஞ்ச நேரம் அப்புறமா 2 பேருமே பார்ட்டியை விட்டு வெளியே வராங்க. ஹீரோ அவர் மனசுல இருக்கிறது எல்லாத்தையுமே வானத்தை பார்த்து கத்துற மாதிரி ஹீரோயினை லவ் பண்ற விஷயத்த சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோயினும் அப்படியே ஹீரோ பக்கத்துல வந்து ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு அங்கிருந்து ஓடிடுறாங்க. இதை பார்த்த ஹீரோவும் ஹீரோயின் நமக்கு ஓகே சொல்லிட்டா அப்படின்னு குஷியாயிடுறாரு. ஆனா அந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் அழுதுட்டே ஓடிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா ஹீரோவை மீட் பண்ணவே கூடாதுன்னு ஹீரோயின் முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு குட் பை கிஸ் தான் இப்ப ஹீரோயின் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஏன் ஹீரோயினுக்கு ஹீரோவை பிடிக்கலையான்னு கேட்டா ஹீரோயினுக்கு ஹீரோவை ரொம்பவே பிடிக்கும். ஆனா ஹீரோயின் ஏழை, ஹீரோவோ பணக்கார். அதனால அவங்க 2 பேருக்கும் ஒத்து போவாதுன்னு ஹீரோயின் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்படியே 1 வருஷம் ஆகிருது. ஹீரோயின் இப்ப காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே பார்ட் டைமா ஒரு லைப்ரரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே லைப்ரரியில ஹீரோயினோட சீனியர் ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயினோட சீனியர் ஹீரோயினை ஒன் சைடா லவ் பண்றாரு. ஒரு நாள் ஹீரோயின் அவங்களோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு லைப்ரரி விட்டு வெளியே வராங்க. பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ நின்றுட்டு இருக்காரு. ஹீரோ எதர்ச்சியா ஹீரோயினை பார்த்திருப்பாரு. ஹீரோயின் கிட்ட என்னென்னவோ பேச ஹீரோ ட்ரை பண்ணாலும் ஹீரோயின் எதுவும் பிடி கொடுக்கல. அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஹீரோயினோட சீனியர் நேரா ஹீரோ கிட்ட வந்து நான் தான் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அவர்கிட்ட மறுபடியும் நான் தான் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஹீரோவோட தங்கச்சி நானும் ஹீரோவும் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம், நீங்களும் வரீங்களான்னு சொல்லி ஹீரோயினையும் ஹீரோயினோட சீனியரையும் கூப்பிட்டுக்கிறாங்க. 4 பேருமே கோயிலுக்கெல்லாம் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு டின்னர் சாப்பிட்றதுக்கு வராங்க. அப்ப அந்த இடத்துல ஹீரோ என்ன யோசிச்சாரோ தெரியல, ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி குடின்னு சொல்ல ஹீரோயினும் சரக்கடிச்சிட்டு மட்டையாயிடுறாங்க. மயக்கத்துல இருக்க ஹீரோயின் ஹீரோவோட பேரை அவங்களுக்கே தெரியாம சொல்ல இதை கேட்ட ஹீரோ ஹாப்பி ஆயிடுறாரு. நெக்ஸ்ட் டே போதை தெளிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து எதுக்காக நேத்து என்ன குடிக்க வச்ச அப்படின்னு சண்டை போட ஹீரோவும் நீ எதுக்காக என்ன விட்டு போன அப்படின்னு சண்டை போட இந்த சண்டை முடிவுக்கு வந்த மாதிரி தெரியல. ஹீரோயின் மறுபடியும் ஹீரோவை கண்டுக்காம அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்படி மறுபடியும் ஒரு 2 வருஷம் போக 2011 ஹீரோயின் அவங்க அம்மா கூட அவங்களோட பாட்டி ஊருக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல எதாச்சா ஹீரோவை மீட் பண்ண நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்கியா அப்படின்னு ஹீரோயின் கேட்க ஹீரோ நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, எங்க அம்மாவோட ஃபேக்டரி ஒன்று இங்க இருக்கு, அதை பார்க்கறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஹீரோக்கு நைட்டு ஸ்டே பண்ணதுக்கு இடம் இல்லைன்னு அப்படி இப்படி பேச்ச போட்டு ஹீரோயின் கூடவே அவங்க வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட பொம்மை சேர்தான் எங்களோட ஃபேமிலி பிசினஸ், அதுல கொஞ்சம் காசு தான் வரும், அந்த கஷ்டம்லாம் உனக்கு எதுவுமே புரியாது அப்படின்னு சொல்லிட்டு தூங்கறதுக்கு போயிடுறாங்க. ஆனா ஹீரோ நைட் எல்லாம் உக்காஞ்சி கஷ்டப்பட்டு ஒரு பொம்மையை செஞ்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயினுக்கு கிஃப்ட் பண்றாரு. இதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஹீரோயின் ஹீரோக்கு ஓகே சொல்லிடுறாங்க. ஹீரோவும் சந்தோஷப்பட்டுட்டு பீஜிங்ல ஒரு வேலைக்கு நீ அப்ளை பண்ணு, உனக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னா பீஜிங்லேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினும் பீஜிங்ல நிறைய ஒர்க்குக்கு அப்ளை பண்றாங்க. ஆனா ஹீரோயினுக்கு வேற ஒரு ஊர்ல ஒர்க் கிடைச்சிடுது. வேலை கிடைச்சிச்சுன்னு ஹீரோயின் சந்தோஷமா ஹீரோக்கு ஃபோன் போட்டு அந்த விஷயத்த சொன்னா ஹீரோ கடுப்பாகி உன்னை பீஜிங்ல வேலை தேட சொன்னா வேற ஒரு ஊர்ல வேலை வாங்கி வச்சிருக்க அப்படின்னு திட்டிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. ஹீரோயினும் நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஹீரோ கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு ட்ரெயின்ல ஏறி பீஜிங்க்கு போறாங்க. ட்ரெயின்ல போயிட்டு இருக்க சொல்ல ஹீரோயினுக்கு மறுபடியும் ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. பார்த்தா ஹீரோ ஹீரோயினை பார்க்கலான்னு பீஜிங்ல இருந்து ட்ரெயின் பிடிச்சு வந்துட்டு இருக்காராம். இதை கேட்ட ஹீரோயினும் உன்னை பார்க்க தான் நான் பீஜிங் வந்துட்டு இருக்கேன்னு சொல்ல ஹீரோவும் ஹீரோயினும் பிளான் பண்ணி பாதி வழியில ஒரு ஸ்டேஷன்ல இறங்கி ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க. இப்படி கொஞ்ச நாள் போது ஹீரோ ஹீரோயினை ஒரு பார்ட்டிக்கு கூப்பிட்டு போறாரு. அந்த பார்ட்டியில ஹீரோவோட தங்கச்சி ஹீரோயினோட சீனியரா அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோ அவரோட தங்கச்சியை தனியா கூட்டிட்டு போய் அவன் நல்லவன் கிடையாது, உன்னோட பணத்துக்காக தான் உன் கூட பழகிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோயினோட சீனியரை பத்தி சொல்றாரு. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த ஹீரோவோட தங்கச்சி அப்போ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் என்ன அப்படின்னு கேட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இன்னொரு சைடு ஹீரோயினும் அவங்களோட சீனியரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சீனியர் கிட்ட நீ பணத்துக்காக தான் அவ கூட பழகுறியா அப்படின்னு கேட்க அவனும் ஆமாம் பணத்துக்காக தான், நீ மட்டும் ஹீரோ கூட எதுக்காக சுத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்டு அங்கிருந்து போயிடுறான். ஹீரோக்கு ஹீரோயினை ரொம்பவே நல்லா தெரியும், அவங்க பணத்துக்காக அவர் கூட பழகல அப்படின்றத அவர் முழுசா நம்புறாரு. ஆனா ஹீரோயின் எங்க நம்ம பணத்துக்காக தான் பழகுறோன்னு ஹீரோ நம்மள தப்பா நினைச்சிடுவானோ அப்படின்ற பயத்தோடயே இருக்காங்க. இப்படியே இன்னும் 2 வருஷம் போகுது. 2013 இப்ப ஹீரோயின் அவங்களோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்கள பாக்கிறதுக்கு ஹீரோயினோட அங்கிள் வராரு. உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அதுக்கு நிறைய செலவாகும் அப்படின்னு அங்கிள் சொல்லி முடிக்க இதை கேட்ட ஹீரோயின் யார்கிட்ட நம்ம பணம் கடனா வாங்குறது, சரி ஹீரோ கிட்ட கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்குள்ள ஹீரோயினோட அங்கிள்
ஹீரோவோட கம்பெனியில தான் நான் ஒர்க் பண்றேன், அங்கேருந்து லோனா கொஞ்சம் அமௌண்ட்டை நான் வாங்கிட்டேன், மீதி அமௌண்ட் மட்டும் நீ ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இதை கேட்ட ஹீரோயின் மறுபடியும் ஹீரோ கிட்ட பணம் வாங்கினா நல்லா இருக்காது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஹீரோயினும் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லார் மூலமாவும் பணத்தை ரெடி பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. கடைசியா ஹீரோயினோட சீனியர் அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுக்குறாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஹீரோ செமையா கடுப்பாகிறாரு. நீ அவன்கிட்டலாம் பணம் வாங்குவ, ஆனா என்கிட்ட பணம் வாங்க மாட்டல அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டுட்டு பணத்தை எடுத்துட்டு போய் சீனியரோட மூஞ்சிலேயே விட்டெறிஞ்சிட்டு வராரு. மறுபடியும் ஹீரோயினை ஹீரோ மீட் பண்ண ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீ கொடுத்த பணத்தை நான் எப்படின்னா திரும்ப கொடுத்துட்றேன், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு ஒரு பயங்கரமான கோவம் வருது. உனக்கு உண்மையாவே என் மேல பாசம் வந்ததுன்னா என்கிட்ட பணம் வாங்கிறதுக்கு நீ அசிங்கப்பட்டிருக்க மாட்ட, அப்போ உனக்கு உண்மையான பாசம் என் மேல இல்ல அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு உனக்கு உண்மையான பாசம் எப்ப வருதோ அப்ப நம்ம மீட் பண்ணலான்னு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்படி இன்னும் 2 வருஷம் ஆக இப்ப இயர் 2015. ஹீரோயின் ஹீரோவோட ஞாபகமாவே இருக்காங்க. அதனால ஹீரோவோட ஹீரோயின் எங்கெல்லாம் போனாங்களோ அந்த இடத்துக்குலாம் மறுபடியும் போறாங்க. இப்பதான் ஹீரோவோட வேல்யூவை ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால ஹீரோவை தேடி பீஜிங்க்கு ஹீரோயின் வர இதுதான் நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம். ஹீரோயின் ஹீரோவை தான் தேடிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு வழியா ஹீரோயின் ஹீரோவை பாத்துடுறாங்க. தூரத்துல ஹீரோ இருக்காரு, ஆனா ஹீரோ ஹீரோயினை பார்க்கல. ஹீரோ கூடவே ஒரு பிரெக்னென்ட் லேடி இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோயின் அப்ப ஹீரோக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு அழுதுட்டே அந்த இடத்த விட்டு ஓட ஹீரோயின் ஓடிட்டு இருக்கதை ஹீரோ பாத்துடுறாரு. ஹீரோவும் ஹீரோயின் பின்னாடியே ஓடி வராரு. ஹீரோயினை எங்கெங்கயோ தேடுறாரு. கடைசியா ஒரு ஸ்கூலோட மொட்டை மாடியில ஹீரோயின் அழுதுட்டே நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோவும் கரெக்டா அந்த இடத்துக்கு வர ஹீரோயின் கிட்ட பேச இப்பதான் தெரியுது ஹீரோக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. யாரோ ஒரு பிரெக்னென்ட் லேடிக்கு ஹீரோ ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஒரு வழியா ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்துடுறாங்க. எப்படியோ ஹீரோவோட 10 வருஷம் லவ் ஹீரோக்கு கிடைச்சிருது. இந்த படமும் முடிஞ்சிடுது. ஓகே, இப்ப ஆரம்பத்திலேயே கிறிஸ்துவை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஏன் அப்படின்னா அவர் இப்ப ஜெயில கம்பி பண்ணிட்டு இருக்காரு. அவர் எதுக்காக ஜெயிலுக்கு போனாரு அப்படின்ற கேஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃப்ரீயா இருந்தா அதை போய் பாருங்க. பாய்.